அல்லாஹ் என்ன செய்திருக்குகிறான் என்றால் பல வகையான வழிகளை அல்லாஹ் காட்டி கொடுத்திருக்குகிறான். நண்பர்க்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழுவதற்காக அல்லாஹ் என்ன வழிகளை காட்டி கொடுத்திருக்குகிறான் அப்படின்னு பார்க்குகிற பொழுது, இந்த உலக வாழ்க்கையில் வாழுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குகிறதோ அத்தனை வழிகளையும் என்ன செய்திருக்குகிறான், அல்லாஹ் காட்டி கொடுத்திருக்குகிறான். எப்படி காட்டி கொடுத்திருக்குகிறான், எதன் மூலமாக காட்டி கொடுத்திருக்குகிறான் அப்படின்னு பார்க்குகிற பொழுது, திருக்குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக அல்லாஹ் காட்டி கொடுத்திருக்குகிறான். திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹ் காட்டி கொடுத்திருக்குகிறான். அதாவது உலகத்திலே வந்த 4 வகையான வேதங்களில் முன்னால் வந்த 3 வகையான வேதங்களிலே உண்டான சட்டங்களையும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கொடுத்திருக்குகிறான். உலகத்திலே வந்த 1,24,000 நபிமார்களில் அந்த 1,24,000 நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறையும் வாழ்க்கை நடைமுறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் 23 ஆண்டு காலங்களிலே வாழச் சொல்லி வாழ்ந்து நமக்கு வாழ்க்கை நடத்தி காட்டி இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அதாவது உலகத்தில் என்னென்ன வாழ்க்கை இருக்குகிறது, எப்படி வாழ்க்கை இருக்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தில் 3 வகையான வாழ்க்கை இருக்குகிறது. ஒரு மனிதனுக்கு உலகத்தில் 3 வகையான வாழ்க்கை இருக்குகிறது. என்ன வாழ்க்கை என்றால், முதலாவது வாழ்க்கை அவருடைய குடும்பத்துடைய வாழ்க்கை, அவருடைய மனைவி மக்களோடு வாழக்கூடிய வாழ்க்கை. இரண்டாவது வாழ்க்கை அவருடைய சொந்த பந்தங்கள் சக முஸ்லிம்களோடு வாழக்கூடிய வாழ்க்கை. மூன்றாவது வாழ்க்கை என்னன்னு பார்த்தோம்னா, அன்பிற்குரியவர்களே, நம் போன்ற மனிதர்கள் அவர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நம்ம மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவரிடத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை. இப்படி 3 வகையான வாழ்க்கையை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் தெரியுமா, அமைத்து கொடுத்திருக்கிறான். நம்ம பின்னால் உள்ள 2 வாழ்க்கையும் விட்டு விடலாம். அதாவது நம் சொந்த பந்தங்கள், நம்மளை சேர்ந்த சக முஸ்லீம்கள், நம் அல்லாத மாற்று மத சகோதரர்கள், இவர்களிடத்தில் எப்படி இஸ்லாம் வாழச் சொன்னது அப்படிங்கிற இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்க்கலாம். அதாவது நம் மனைவி மக்களுடைய வாழ்க்கையை மனைவி மக்களிடத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்லித் தருகிறது பார்க்கிற பொழுது, அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் என்பது கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன செய்யாது, அதாவது ஒரு நல்ல கணவனை புரிந்து கொண்ட மனைவிக்கும் ஒரு மனைவியை நல்ல முறையிலே புரிந்து கொண்ட கணவனுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் அவ்வளவுக்காக அதிகமாக வராது. அன்பிற்குரியவர்களே, ஈகோ என்பது ஏற்படாது. நீயா நானாங்கிற பிரச்சனை புரியாத குடும்பத்திலே தான் ஏற்படும். புரியக்கூடிய குடும்பத்திலே ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதே நேரத்தில் குடும்பத்திலே எங்கே பிரச்சனை ஏற்படும் தெரியுமா, தகப்பனுக்கும் பிள்ளைக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படும். அந்த பிள்ளை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பெண்மணி கூட தகப்பனோடு ஒத்து போய் விடுவார்கள். ஆண்களாக பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கு மத்தியிலே பயங்கரமான ஈகோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு, அதிகமான வாய்ப்பு உண்டு. அதாவது இன்னைக்கும் கூட பார்த்தோம்னா, ஒரு தகப்பன் ஒரு கொள்கையிலே இருப்பார், பிள்ளை ஒரு கொள்கையிலே இருப்பார். தகப்பனுடைய சொல்லுக்கு பிள்ளை அடிபணிய மாட்டார். பிள்ளையுடைய சூழ்நிலையை கவனித்து தகப்பன் என்ன செய்ய மாட்டார், குடும்பத்தை ஓட்ட மாட்டார். இது எல்லா இடத்திலேயுமே இருக்குது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, உலகத்திலே வந்த 4 வகையான வேதங்களும் உலகத்திற்கு வந்த 1,24,000 நபிமார்களும் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழச் சொன்னார்கள் என்று பார்க்குகிற பொழுது, அல்லாஹ் எப்படி வாழச் சொன்னான் என்றால், அதாவது ஒரு தகப்பன் பிள்ளையாக இருக்கட்டும், அந்த பிள்ளை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும், அன்பிற்குரியவர்களே, அதாவது யாரிடத்திலே திறமை இருக்குகிறதோ, யாரிடத்திலே வலுவு அதிகமாக இருக்குகிறதோ அவர்களை என்ன செய்ய விட வேண்டும் தெரியுமா, அவர்களுடைய திறமையை உலகத்தில் வெளிப்படுத்தி காட்ட விட வேண்டும், அதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். கணவன் திறமையான ஆளாக இருந்தால் மனைவி என்ன செய்யணும், கணவனுடைய திறமையை உலகத்திற்கு வெளிப்படுத்தி காட்ட விட வேண்டும். அடுத்தபடியாக மனைவி திறமையாக இருந்தால் என்ன செய்யணும், கணவன் மனைவியை கொஞ்சம் ஒதுங்கி கொண்டு மனைவியுடைய திறமையை மனைவியிடத்திலே உண்டான நற்காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு அனுமதிக்க வேண்டும். அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான விஷயம்,
அதாவது தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை. அதாவது ஒரு தகப்பனாகப்பட்டவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தன் பிள்ளைகள் வளர வளர அவர்களுடைய அறிவு வளருமையானால், அவர்கள் நம்மளை விட எல்லா விதத்திலும் உயர்ந்து வருவார்களேயானால் அவர்களை என்ன செய்ய விட வேண்டும்? உலகத்தில் அதாவது அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தி காட்ட விட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதை விட்டு விட்டு என்ன செய்யக்கூடாது? நான் இருக்க வரைக்கும் நீ வாயை துறக்காத, நான் இருக்க வரைக்கும் நீ எதுவுமே செய்ய வேணாம், நான் இருக்க வரைக்கும் நான் சொல்வது தான் சட்டம், என்னுடைய சொல்லின் பிரகாரம் தான் நீ நடக்க வேணும் அப்படின்ட்டு நம்ம செயல்படுகிற பொழுது நமக்கு பின்னால் நாம் தொய்வடைகின்ற பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் சிரமம் ஏற்படும். எல்லா வகையான காரியத்திலும் அந்த பிள்ளைகள் தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பாருங்க, அதாவது ஒரு பிரச்சனை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் வருது. ஒரு பிரச்சனை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திலே வருகிறது. என்ன வருகிறது தெரியுமா? 2 பெண்மணிகள் குழந்தையை பெற்றெடுக்குகிறார்கள். ஓரிடத்திலே 2 பெண்மணிகள் குழந்தையை பெற்றெடுக்குகிறார்கள். ஒரு பெண்ணுடைய குழந்தையை என்ன செய்கின்றது தெரியுமா? ஓநாய் தூக்கி சென்று விடுகிறது. ஓநாய் தூக்கி சென்ற உடனேயுமே அந்த ஒரு பிள்ளைக்கு என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? 2 பேரும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். 2 பேருமே சொந்தம் கொண்டாடுகிறார்கள். சொந்தம் கொண்டாடும் பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே இந்த பிரச்சனை வருது. அதாவது எல்லா நபிமார்களுக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மத்தியில் ஒரே ஒரு வித்தியாசம். எல்லா நபிமார்களும் காலிகளை வைத்திருந்தார்கள், நீதிபதிகளை பக்கத்தில் வச்சிருந்தாங்க. ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருமே அரசராகவும் இருந்தார்கள், நீதிபதியாகவும் இருந்தார்கள். அவ்வளவு தெளிவையும் அறிவையும் இந்த தாய் தகப்பனாகிய இந்த அதாவது தகப்பன் பிள்ளையாகிய தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். இந்த தீர்ப்பு வருகின்ற பொழுது உன்னை நான் சொல்லிடுறேங்க, 14 வயதிலே நபியாக ஆக்கப்பட்டவர்கள் யார்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு ஆள் தான். உலகத்திலே வந்த 1,24,000 நபிமார்களில் 14 வயதிலே நபித்துவம் கொடுக்கப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான். இந்த தீர்ப்பு வந்தவுடனே, இந்த பிரச்சனை வந்தவுடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? யாருடைய குழந்தையை ஓநாய் தூக்கி சென்றதோ அந்த பெண்ணுடைய பாவனையை பார்த்து இந்த குழந்தை உனக்குத்தான் சொந்தம் என்று தீர்ப்பு செய்து விடுகிறார். அதாவது இந்த தீர்ப்பு நியாயமானதா? அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பிரச்சனை எங்க போகும். நமக்கு பின்னால் நம்மளுடைய மகன் சுலைமானிடத்திலே போகணும். நம்மளுடைய மகன் சுலைமானிடத்திலே இந்த பிரச்சனை போயே தீர வேண்டும். அதனால் என்ன செய்தார்கள்? தீர்ப்பை வேணுமென்றே செய்கின்றார்கள். அவங்களுக்கு தெரியாமையா இருக்குது? இந்த குழந்தையை பெற்ற தாயை விட்டு மறுதாய்க்கு தீர்ப்பு செய்கின்றார்கள். இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட மறுத்த குழந்தையை பெற்ற தாய் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே போகின்றார்கள். தகப்பனை விட்டு விட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே போகின்றார்கள். நம்மகிட்ட என்ன செய்வோம்? நான் இருக்க, நீ ஏத்தா பேசுற, கூப்பிட்டே சொல்றவங்க இருக்காங்க. நான் இருக்க வரைக்கும் நீ என்ன செய்யாத, ஆடாத, அல்ல சட்டம் போடக்கூடியவங்க இருக்காங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே போகின்றார்கள். போய் சொல்லுகின்றார்கள், நான் இந்த மாதிரி பிரச்சனை, 2 பேரும் குழந்தை ஓரிடத்தில் பெற்றோம். ஒரு குழந்தையை என்ன செய்து விட்டது? ஓநாய் தூக்கி சென்று விட்டது. ஆனால் இது என் குழந்தை தான் என்று அந்த பெண்மணி வாதாடுகிறார். அந்த பெண் இது என் குழந்தை என்று நான் வாதாடுகிறேன். ஆனால் உங்களுடைய தகப்பனாரிடத்தில் போனோம், இப்படி தீர்ப்பு செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? அழகான முறையிலே அந்த பிரச்சனையில தீர்ப்பை வழங்குவதற்கு யோசிக்கிறார். அடுத்தபடியாக இந்த விஷயம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிகிறது. நம்மளிடத்திலே விட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே, என்னுடைய மகனாரிடத்திலே இந்த பிரச்சனைக்காக போயிருக்கிறார்கள் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? சந்தோஷமாக இருந்தாங்க, சிரிச்சாங்க. ஏன்? தன்னை விட தன்னுடைய மகனுக்கு அல்லாஹ் அறிவு ஞானத்தை அதிகமாக கொடுத்திருக்கிறான். அறிவு ஞானத்தை அதிகமாக கொடுத்திருக்கிறான்.
அப்படிங்கிற நினைச்சு என்ன செஞ்சாங்க, சுலைமான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷப்பட்டாங்க. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. 2 பேருமே என்ன செஞ்சாங்க, அந்த குழந்தைக்கு எனக்குத்தான் சொந்தம் எனக்குத்தான் சொந்தம்னு போராட்டம் பண்ணாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணுமே செய்யல. 2 பெண்மணிகளையும் வைத்துக்கொண்டு அந்த குழந்தையை நடுவிலே வைத்து விட்டு சொன்னாங்க, ஒரு கத்தியை எடுத்து வாருங்கள், ஒரு கத்தியை எடுத்து வாருங்கள். அந்த பெண்மணிகள் ஏன்னு கேட்டாங்க. சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், குழந்தையை யாருமே விட்டு கொடுக்கிற மாதிரி தெரியல, ஆகையினால் குழந்தையை என்ன செய்து விடலாம், 2ஆக அறுத்து விடலாம், 2ஆக அறுத்து விடலாம், அறுத்து ஆளுக்கு பாதியாக கொடுத்து விடலாம். யாரோ ஒருவரிடத்தில் குழந்தை வாழ வேண்டும், ஆனால் அதற்கு யாருமே விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆகையினால் 2ஆக அறுத்து கொடுத்து விடலாம். 2 பேரும் போய் மண்ணிலே அடக்கி விட்டு சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, தீர்ப்பு சொன்னாங்க. ஒரு அம்மா பேசாம இருந்துச்சு. அந்த குழந்தையை எந்த தாய் பெற்றதோ அந்த தாய் துடிதுடித்து போய் வந்து சொன்னது, யா சுலைமான், எனக்கு குழந்தை வேண்டாம், எனக்கு குழந்தை வேண்டாம், அந்த பெண்ணிடத்திலேயே கொடுத்து விடுங்கள். எங்கே வளர்ந்தாலும் என் பிள்ளை என்ன செய்யட்டும், இந்த உலகத்தில் என்னை வீண நன்றாக வாழட்டும். இந்த உலகத்தில் அந்த பிள்ளை எனக்கு பிள்ளையாக இல்லாவிட்டாலும் கியாமத்து நாளில் என்ன செய்ய, அந்த பிள்ளை எனக்கு உறுதியாக பிள்ளையாக வரும், கியாமத்து நாளிலே சாட்சி சொல்லும் அப்படின்னு கண்ணீர் வடித்து கதறினாங்க. அந்த பெண்மணி அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தீர்ப்பு வெளியாகிவிட்டதுன்னாங்க. தீர்ப்பு வெளியாகிவிட்டது. எல்லாம் என்னான்னு கேட்டாங்க. ஒரு பிள்ளையை அறுக்க போகின்றோம் என்று சொன்னால் அல்ல, ஒரு பிள்ளையை தொட்டால் கூட, ஒரு அடி அடித்தால் கூட தாய்க்கு என்ன செய்யும், பதறும். தாய்க்கு உயிரே போகும் அந்த பிள்ளைக்கு. ஏனென்றால் ஒரு பிள்ளை அழுகின்ற பொழுது தன் பிள்ளைக்கு பசிக்குது என்று தெரிந்து கொள்ளக்கூடியவள் தாய். தன்னுடைய மார்பகத்திலே பால் ஊறுகின்ற பொழுது அந்த அந்த மார்பகமாகப்பட்டது துடிக்குகிற பொழுதே பிள்ளைக்கு பசி எடுக்குகிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடியவள் தாய். இந்த பிள்ளையை 2ஆக அறுக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது நீ சும்மா அப்படியே நின்று கொண்டிருக்கிறாய். அந்த பிள்ளையை பெற்ற தாய் என்ன செய்கிறார்கள், எனக்கு பிள்ளை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆடி துடித்து கண்ணீர் வடிக்குகிறார்கள். ஆகையினால் இந்த குழந்தையை பெற்றது நீ அல்ல, இந்த குழந்தைக்கு சொந்தக்கார தாய் நீ அல்ல, அந்த பெண்மணி தான் இந்த குழந்தைக்கு சொந்தக்கார தாய் அப்படின்னு அந்த குழந்தையை எந்த தாய் பெற்றெடுத்தார்களோ அவர்களிடத்திலே ஒப்படைத்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக்கிட்டே இருந்து அப்படியே சந்தோஷப்பட்டாங்க. இந்த செய்தியை கேட்டவன் என்ன செஞ்சாங்க, மிக சந்தோஷப்பட்டாங்க. என்ன செய்யணுங்க, நம் பிள்ளைகள் வளர்கின்ற பொழுது அவர்களுக்கு அறிவை ஊட்டணும், அன்பை ஊட்டணும், அவர்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கணும். நம் பிள்ளைகள் நம்மளை விட எல்லா விதத்திலும் தெளிவாக இருக்கிறார்களா, நாம் ஒதுங்கி கொண்டு என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் உயர்வை பார்த்து சந்தோஷப்படணும். இதுதான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த வழி. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் 19 சொல்றாங்க. அதாவது தாவூதுக்கும் சுலைமானுக்கும் எளிமை கொடுத்தோம், எல்லா வகையான படைப்புகளில் இருந்து அவர்களை என்ன செய்து வைத்தோம், அழகாக்கி வைத்தோம், சிறப்பாக்கி வைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வரிச சுலைமானு தாவூத, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை உண்மையான வாரிசாக தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆக்கி வைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா, அதாவது யா அய்யுஹன் நாஸ், ஈமான் கொண்ட மக்களே, உள்ளிம்ன தைர, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்காத இல்மு என்ன தெரியுமா சுலைமானுக்கு கொடுத்தோம், பறவைகளிடத்திலே பேசக்கூடிய ஆற்றலை சுலைமானுக்கு கொடுத்தோம். பறவைகளிடத்திலே பேசக்கூடிய ஆற்றலை சுலைமானுக்கு கொடுத்தோம். உள்ளிம்னா முன்திக்க தைர, பறவைகளிடத்தில் பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தோம். அடுத்தபடியாக அல்லாஹ் அழகா சொல்றான்,
அடுத்தபடி அழகா சொல்றானுங்க, அதாவது பறவைகள் மாத்திரமல்ல, ஜின்களிடத்திலே பேசக்கூடிய ஆற்றலை சுலைமானுக்கு கொடுத்தோம். உலகத்தில் வாழக்கூடிய பட்சி பறவை பூமியில வாழட்டும், வானத்துல பறக்கட்டும், பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய, பூமியிலே நடந்து செல்லக்கூடிய, பூமியிலே பறந்து செல்லக்கூடிய எல்லா வகையான படைப்புகளையும் ஆட்டி படைக்கக்கூடிய, எல்லா படைப்புகளையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றலை என்ன செய்தோம்னா சுலைமானுக்கு கொடுத்தோம். அழகா சொல்றான், வரிச சுலைமானும் யா ஐயுகன்னார் உள்ளிம்ன தயிர ஊத்தினா மின் குள்ளி செய்யின். அல்லாஹ் சொல்றான், எல்லா வகையான படைப்புகளுடைய இல்மையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றான். இன்னஹாதா லஃபலுலும் முபீன்கிறான். இன்னஹாதா, இந்த சக்திகள் எல்லாம், சுலைமானுக்கு கொடுக்கப்பட்ட சக்திகள் எல்லாம் லஃபலுலும் முபீன், யாருக்குமே கொடுக்கப்படலை, எந்த நபிமார்களுக்குமே கொடுக்கப்படல. ஒவ்வொரு நபிக்கு ஒரு ஆற்றலை கொடுத்தோம். அதே மாதிரி தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு பெரிய இரும்பை எடுத்தாலும் சரி மாவை பிசைகிற மாதிரி பிசைவாங்க. அந்த ஆற்றலை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தோம். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாருக்குமே கொடுக்காத ஆற்றலை என்ன செய்தோம்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப தெளிவான ஆற்றலை கொடுத்தோம்ங்கிறோம். ஆகையினால் அன்பிற்குரியவர்களே, மகனுடைய திறமை, மகனுடைய அறிவு, ஆற்றலை பார்த்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷப்பட்டது மாத்திரமல்ல, ஒதுங்கி இருந்து மகனுடைய வாழ்க்கையை பார்த்து ரசித்தாங்க. ஆகையினால என்ன செய்யணுங்க? இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி என்ன தெரியுமா? அதாவது சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு அன்பை ஊட்ட வேண்டும். சிறு வயது பிராயம் மாறுகிற பொழுது பிள்ளைகளுக்கு அறிவை ஊட்ட வேண்டும். அந்த அறிவு தெளிவாகி வெளியாகின்ற பொழுது பிள்ளைகளுடைய அறிவை உலகத்திற்கு பரப்புவதற்கு வழிவிட்டு நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் ஒதுங்கி இடம் கொடுக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இதுதான் அல்லாஹ் காட்டி கொடுத்த வழி, இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி கொடுத்த வழி. அன்பிற்குரியவர்களே, இந்த வழியிலே நடந்தவர்கள் எல்லாம் அவர்கள் சிறந்தது மாத்திரமல்லாமல் அவருடைய குழந்தைகளும் சிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வழியிலே நாமும் நடந்தால் இந்த நாளல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளாக திருநாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாளல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم رب ارحمهما كما ربونا صغارا. وصل على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد या रब्बी सल्ली अलैहि वसल्लम. अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहू.